என்னதான் பந்தியில சாம்பார் ரசம் மோருன்னு ஊத்தி சாப்பிட்டாலும் அந்த வத்த குழம்புக்கு இருக்க மவுசே தனிதாங்க. அண்ணா கொஞ்சம் வத்த குழம்பு ஊத்துங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்டான வத்த குழம்பு பார்த்துடலாமா? நம்ம சமையலுக்கு சேர்க்கிற எண்ணெய் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அந்த அளவுக்கு குழம்பு ருசியா இருக்குங்க. அதுக்காக நான் யோகிராம் நேச்சுரல்ஸ்ல இருந்து ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வரேன். இவங்களோட ஆயில் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இவங்க கிட்ட நல்லெண்ணெய் தேங்காய் கடலெண்ணெய்னு 3 விதமான ஆயில் சேல் பண்ணிட்டு வராங்க. ஆயிலோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூரா இருக்குங்க. இதுல எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் கிடையாது. எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட பேஜை மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ ரெசிபி பார்த்துலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 15 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளியா 1 சேர்த்துட்டு மசாலாக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா வெல்லம், வறுத்து வச்ச சுண்டக்காவை சேர்த்து இறக்குனீங்கன்னா வத்த குழம்பு ரெடி.